ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 10 மஸ்ட் நோ ரூல்ஸ் அபவுட் மணி. பணம் எப்படி வேணா சம்பாதிக்கலாம், பணம் மட்டும்தான் நம்ம எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கும். இப்படியெல்லாம் புரிஞ்சிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்க எண்ணத்தை நீங்க மாத்தியே ஆகணும். பணம் பத்தும் செய்யும், பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. இந்த மாதிரி பணத்தை பத்தி நிறைய நல்ல விஷயமும் கெட்ட விஷயங்களும் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கும். பணத்தால சாதிக்க முடியாத எதுவுமே இல்ல. இதை நம்புறவங்க தான் இந்த உலகத்துல அதிகமா இருக்காங்க. உங்க பணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க, அதை வச்சு நீங்க என்ன மாதிரியெல்லாம் உங்க வாழ்க்கையை உருவாக்குறீங்க, இதெல்லாம் தான் பணத்தோட முக்கியத்துவம். சிலர் பணத்தை அவங்களோட ஸ்டேட்டஸ் சிம்பிளா பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு தேவையான மரியாதை, கௌரவம், இதுக்கு பணத்தை பயன்படுத்த தெரிஞ்சவங்களா இருக்காங்க. சிலர் இருப்பாங்க, பணமே தேவையில்ல, அன்பும் பாசமும் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களையும் நம்பாதீங்க, இவங்க கூட இருக்க வேண்டாம். இந்த மாதிரி இருக்கவங்க ஒண்ணு பணம் சம்பாதிக்க வழியே தெரியாத ஆட்களா இருப்பாங்க, இல்ல அதிக பணம் சம்பாதிச்சு அதோட மதிப்பு தெரியாம அதை வீணா செலவு செய்யற ஆட்களா இருப்பாங்க. பணம் நமக்கு எதுக்கு தேவை, அதை தீர்மானிக்க வேண்டிய ஒரே மனிதர் நீங்க மட்டும்தான். உங்க தேவை என்ன, உங்க வாழ்க்கை என்ன, உங்க ஆசைகள் என்ன, இதெல்லாம் தான் உங்களுக்கு பணம் எப்படி பயன்பட போகுதுன்னு சொல்ற சில காரணங்கள். இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொருத்தரோட தேவைகளும் ஆசையோட அளவுகளும் வெவ்வேறு மாதிரி இருக்கு. ஒருத்தர் பணம் அதிகம் உள்ளவரா, இன்னொருத்தர் அன்றாட தேவைகளுக்கே கஷ்டப்படுற ஒருத்தரா இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு பணத்தின் மேல உள்ள தனிப்பட்ட எண்ணங்கள் மட்டுமே. நீங்க பணத்தை எப்படி பாக்குறீங்களோ அதுவே தான் உங்க பணத்தின் அளவா இருக்கும். ஓம் பணம் பணம் ஏம் பணம் பணம் ஓம் பணம் ஏம் பணம். இந்த பாட்டு வரிகளை போல இன்னைக்கு உங்ககிட்ட பணம் இருக்கும், நாளைக்கு வேற ஒருத்தர்கிட்ட போகுது. அதே பணம் வேற ஒருத்தர்கிட்ட இருந்தும் உங்ககிட்ட வர வாய்ப்பு இருக்கு. பணம் அப்படிங்கிறது ஒரு ஆற்றல். நீங்க அந்த ஆற்றலை ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள அடக்கி வச்சிட முடியாது. அது ஒரு நதியை போல ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த ஓட்டம் மட்டுமே நிரந்தரம். உங்ககிட்ட இருக்க பணம் எவ்வளவு வெளியே போகுது, அது எப்படி உங்ககிட்ட திரும்ப வருது, இதை வச்சுதான் நீங்க பணத்தை எப்படி கையாளுறீங்க, அதன் மேல உங்க எண்ணங்கள் என்னன்னு உங்களுக்கே புரியும். அப்ப பணத்தை எப்படி மேனேஜ் பண்றதுனா என்ன, நம்மகிட்ட இருக்கிறத செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? அப்பதான் அதுக்கு மதிப்பா? ஆமா, செலவு செய்யணும். ஆனா எப்படி செலவு பண்றீங்க, எதுக்காக செலவு பண்றீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். செலவுன்னு சொல்றப்பவே உங்க மனசுக்குள்ள ஒரு வித பய உணர்வு இருக்கா? அப்ப உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதே பயம் இருக்கும். பணம் எப்போ நிம்மதியும் சந்தோஷத்தையும் மட்டுமே தரணும். அதை நீங்க செலவு செய்யறப்ப மட்டுமே வரும். உங்க ஆசைகளுக்காக உங்க தேவைகளை பூர்த்தி செய்ய மட்டுமே இந்த பணம் உதவும். இதை அக்கௌண்ட்ல சேர்த்து வச்சு உங்க பேலன்ஸ் அமௌண்ட்டை செக் பண்ணிக்கிட்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. பணத்தை செலவு செய்யறது எவ்வளவு முக்கியமோ அதே போல சேர்த்து வைக்கவும் தெரிஞ்சுக்கணும். என்னங்க நீங்க செலவு செய்யணும் சொல்றீங்க, சேர்த்து வைக்கவும் சொல்றீங்க, ஏதாச்சும் ஒண்ணுதாங்க எனக்கு சரியா வரும். எதை செய்யணும் சொல்லுங்க? பணத்தை சரியா நிர்வாகம் செய்ய முக்கியமான 10 விதிகளை பத்தி இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். இந்த 10 விதிகள் கூட உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் சேர்த்து பயன்படுத்தி பாருங்க. சரி வாங்க, முதல் விதியை பத்தி தெரிஞ்சுக்கோமா? நம்பர் 1, இலக்குகள், ஃபினான்ஷியல் கோல்ஸ். வாழ்க்கையில எந்த ஒரு தேவைக்கும் ஒரு இலக்கு இருக்கணும். அது பெருசோ சின்னதோ, உங்க இலக்குகள் தான் உங்க ஓட்டத்தை தீர்மானிக்கும். நீங்க போற இடம் தெரிஞ்சாதான் அதுக்கான வழிகளை தெளிவா கண்டுபிடிக்க முடியும். நீங்க ஒருத்தர்கிட்ட போய் உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையா இருக்கும்னு கேட்டு பாருங்க. முதல்ல அவங்க அப்போதைய தேவையை யோசிச்சு ஒரு தொகையை சொல்லுவாங்க. அப்புறம் இது இருந்தா நல்லா இருக்கும், அது கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிச்சு ஒரு 10 செகண்ட்ல 3 விதமான தொகையை சொல்லிருப்பாங்க. அதுவும் முடிவா இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுத்தா அதை விட அதிகமா ஒரு தொகையோட வருவாங்க. இதுக்கு காரணம் சரியான இலக்குகள் இல்லாம இருக்கிறது தான். நீங்க வாழும் வாழ்க்கை, உங்க தேவைகள், இது எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட பணம் எப்போ தேவையா இருக்கும். ஆனா அதோட அளவு நீங்க முடிவு செய்யறதுல தான் இருக்கு. எது கிடைச்சா போதும், எது உங்க முழு தேவைகளையும் பூர்த்தி செய்யும், இதெல்லாம் அடிப்படையா வச்சு உங்களுக்கு ஒரு தெளிவான இலக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நீங்க இந்த மாதிரி அந்த பணத்தை சம்பாதிக்கணும்னு உங்களுக்கு ஒரு வழியை காட்டும். இலக்குகள்னா பணத்தோட அளவு மட்டும் இல்ல, உங்க கனவுகளோட அளவையும் சேர்த்தே தான் இருக்கணும். உங்க தேவைகள் பணமா இருக்கிறத விட அது உங்களுக்கு எதுக்கு தேவைன்னு முடிவு செய்ய வைக்கிறது உங்க இலக்குகள் தான். இலக்குகள் 2 வகையா பிரிக்கலாம். குறுகிய காலத்துக்கு தேவையானது, நீண்ட கால இலக்குகள். உங்க அன்றாட செலவுகள், உங்களுக்கு தேவையான வசதிகளுக்கு நீங்க செய்ய வேண்டிய செலவுகள், இதெல்லாம் உங்க குறுகிய கால இலக்குகளா இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? உங்க மாத சம்பளம் உங்க எல்லா தேவையும் பூர்த்தி செய்யுமா, இல்ல இன்னும் கூடுதலா நீங்க யோசிச்சு முடிவு செய்யணுமா? இதெல்லாம் தெளிவா யோசிச்சு அதுக்கு ஒரு நல்ல திட்டமும் வைக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஒரு விதமா இருக்கும். உங்க தேவைகள் இன்னொருத்தருக்கு ஆடம்பரமா இருக்கலாம், இன்னொருத்தரோட தேவைகள் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கலாம். அதனால இந்த மாதிரி திட்டங்கள் போடும்போது யாரோடும் உங்க நிலையை நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. உங்க இலக்குகள் நிச்சயம் உங்க வாழ்க்கையோட தொடர்பானதா, அதை பூர்த்தி செய்யற அளவு உங்க செயல்கள் இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்து முடிவு பண்ணுங்க. நீண்ட கால இலக்குகள், இது இன்னும் ஒரு 5 இல்ல 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வரலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள். அது ஒரு கல்விக்கான செலவு, இல்ல ஒரு மருத்துவ முன்னேற்பாடு, வீடு இல்ல தொழில் முயற்சிக்கு செய்யற ஒரு முதலீடு, எதுவா வேணா இருக்கலாம். ஆனா இந்த நீண்ட கால திட்டம் இல்ல இலக்குகள் உங்க வாழ்க்கைய பெருசா மாத்தி அமைக்கிற மாதிரி இருக்கிறது நல்லது. அப்பதான் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆர்வமும் அதை நிறைவேற்ற ஒரு பெரிய முயற்சியும் உருவாகும். இந்த மாதிரி நீங்க சரியான திட்டங்கள் அமைக்கிறப்போ உங்க அன்றாட வாழ்க்கைய பத்தின தேவையில்லாம இருக்க பயம், பதட்டம் எதுவும் இல்லாம இருக்கலாம். அது உங்க முயற்சிகளையும் நம்பிக்கைகளையும் அதிகமாக்கும். எப்பவும் பணத்தை பத்தியே யோசிக்கிற உங்க மனநிலைய மாத்தும். அடுத்து நம்பர் 2, பல விதங்களில் வருமானம். டைவர்சிஃபை யோர் இன்கம். நம்ம மக்களுக்கு சம்பளம் மட்டுமே ஒரே மூலாதனமா இருக்கும். நம்ம கலாச்சாரத்துல சொல்லி கொடுக்கப்பட்ட ஒண்ணு, நல்லா படிச்சு நல்லா சம்பாதிச்சா போதும், அதுவே சிறந்த வாழ்க்கை. இது நல்லதுதான்.
எப்போனா உங்களுக்கு ஒரு சாதாரண வாழ்க்கையே போதும்னு நீங்க நினைக்கிறப்போ. ஆனா எல்லாரும் ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு ஆசைப்படுறது இல்லையே. அப்போ உங்க வருமானம் மட்டுமே உங்க வாழ்க்கைய மாத்திர முடியாது. வாரன் பஃபெட் சொல்ற மாதிரி பல வகையான முதலீடுகள் மூலமா உங்க வருமானத்தை அதிகமாக்குங்க. அது சரி, ஒரு வேலைக்கு ஒழுங்கா போய் சம்பாதிச்சு குடும்பத்தை கொண்டு போறதே பெரிய விஷயமா இருக்கப்போ எப்படிங்க பல சோர்சஸ் ஆஃப் இன்கம் எல்லாம் கொண்டு வர்றது? முயற்சி மட்டும் போதும். மாத சம்பளத்தை வச்சு மட்டுமே பெரிய நிலைக்கு வர்றது ஒரு கனவுதான். உங்க ஒரு மாத வருமானம் உங்க அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யவே சரியா இருக்கப்போ உங்க புது முயற்சிகளும் ஏன் உங்க கனவு திட்டங்களையும் நிறைவேற்ற நீங்க வேற ஒன்ன தேர்ந்தெடுத்தே ஆகணும். உங்களுக்கு தெரிஞ்ச நியாயமான சின்ன சின்ன வழிகளை தேர்வு செய்யுங்க. ஸ்டாக் மார்க்கெட் தெரிஞ்சா அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரியல் எஸ்டேட் இல்ல புரோக்கிங் பத்தி தெரிஞ்சா உங்க விருப்பமான நேரத்துல அதெல்லாம் முயற்சி செய்யுங்க. வீட்டு வாடகை, ஏதோ ஒரு முதலீடு, இதெல்லாமே உங்க வருவாய் அதிகமாக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சா அதுல பார்ட்னரா சேருங்க. இல்ல நல்ல தொழில் செய்யற ஒருத்தருக்கு உங்களால ஆன உதவிகளை செய்ய முயற்சி பண்ணுங்க. அவங்க விற்பனையில இல்ல விளம்பரங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல உதவி செஞ்சு அது மூலமா உங்க வருமானம் வர வாய்ப்புகளை அதிகப்படுத்தலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு செய்யற இந்த முயற்சிகள் உங்களுக்கு ஒரு புது தொழில் வாய்ப்பை கூட உருவாக்க முடியும். ஆனா இது புது முயற்சிகளை செய்ய உங்களுக்கு அதிகமான ஆர்வம் மட்டுமே இருக்கணும். அப்பதான் உங்களால இதை சுலபமா செய்ய முடியும். ஏதாச்சும் செஞ்சே ஆகணுமே, இல்லனா கஷ்டமா இருக்கும் அப்படின்னு எதிர்மறையா யோசிச்சு நீங்க எடுக்கிற முடிவுகள் எப்பவும் பலனை கொடுக்காது. உங்க ஹாபீஸுக்கு ஒரு நேரம் ஒதுக்குற மாதிரி தான் இதையும் நீங்க செய்யணும். இது உங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கணுமே தவிர பதட்டமோ பயமோ தரக்கூடாது. அதே போல இந்த மாதிரி முதலீடுகள் மத்த யாரையும் நம்பி நீங்க செய்யக்கூடாது. உங்களோட பங்களிப்பு கண்டிப்பா அவசியம் இருக்கணும். இப்ப இருக்க நவீன காலத்துல இதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இருக்க இடத்துல இருந்தே உங்க புது முயற்சிகளை நீங்க செய்ய முடியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சேல்ஸ், ப்ரமோஷன் அப்படின்னு நிறைய முதலீடு தேவைப்படாத வாய்ப்புகள் உருவாகி இருக்கு. நீங்க செய்ய போற விஷயத்த பத்தி முன்னாடியே தெரிஞ்சு அதுல உள்ள நுணுக்கங்களை தெளிவா கத்துக்கிட்டு இந்த மாதிரியான புது முயற்சிகள்ல நீங்க ஈடுபடணும். உங்க வருமானம் வர்ற வழிகளை அதிகமாக்குறப்போ நீங்க இன்னும் நம்பிக்கை உணர்வீங்க. பணத்தை பத்தின ரொம்ப பாதுகாப்பான உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அடுத்து நம்பர் 3, செலவுகளை கட்டுப்படுத்துதல். கண்ட்ரோல் யுவர் எக்ஸ்பென்சஸ். உங்க செலவுகள் நல்ல விதமா இருக்கா? நீங்க இன்னைக்கு செய்யற செலவுகள் எந்த வகையிலயாவது உங்களுக்கு திரும்ப வருமானமா வர வாய்ப்பு இருக்கா? அன்றாட தேவைகள் என்ன? ஆடம்பர தேவைகள் என்ன? பொழுதுபோக்கு, படிப்பு, உடல் நலம், திடீர் ஆசைகள், இந்த மாதிரி பல செலவுகள் இருக்கும். அதெல்லாம் ஏன் செய்றீங்க, எதுக்கு செய்றீங்கன்னு யோசிங்க. எப்பவும் பட்ஜெட் போட்டு செலவு செய்யறது உங்களுக்கு செலவுகள் பத்தி ஒரு தெளிவான எண்ணம் வர வாய்ப்பு கொடுக்கும். அது ஒரு கடமையா செய்யாம ஒவ்வொரு மாதமும் அதுல ஒரு சின்ன மாற்றங்களை கொண்டு வர பாருங்க. பட்ஜெட் போட்டாச்சு, செலவு பண்ணியாச்சுன்னு விடாதீங்க. அந்த பட்ஜெட்ல ஏற்படுத்துற மாற்றங்கள் உங்களுக்கு பணத்தின் மீதான பயத்தை போக்குற மாதிரி இருக்கணும். நாட்டோட பட்ஜெட்டே சில சமயம் தடுமாறும் போது உங்க வீட்டு பட்ஜெட் கொஞ்சம் தடுமாறலாம். ஆனா எப்பவும் தடம் மாறக்கூடாது. நம்ம இப்ப செய்யற பாதி செலவுகள் நம்ம உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்டதா இருக்கு. ஒரு பொருளை ஆன்லைன்ல பார்த்த உடனே வாங்கணும்னு நினைக்கிறது, யாரோ ஒருத்தர் பயன்படுத்தின பொருளை நாமளும் வாங்கி ஆகணும்னு நினைக்கிறது, இதுல ஆரம்பிச்சு வீடு, காரு, என் பிள்ளைங்க படிப்புன்னு கூட இன்னொருத்தர் செஞ்ச மாதிரியே செய்ய நினைக்கிறது, இதெல்லாம் உங்க உணர்ச்சிகளை மட்டுமே தூண்டுற விதமா இருக்கும். ஒரு ஆன்லைன் சேலை பார்த்ததும் ஆஃபர் டில் December 29 ஒன்லி அப்படின்னு ஃபிளாஷ் ஆகுறத பார்த்த உடனே என்ன தேவைன்னு யோசிக்காம நீங்க செய்யற செலவுகள் உங்க பட்ஜெட்டுக்கு எப்பவும் பிரச்சனையா இருக்கும். ஒரு சினிமால வர டயலாக் தான் இது. ஆனா உங்க லைஃப்ல எப்ப வேணா எதுக்கு வேணா நீங்க பயன்படுத்த முடியும். நல்லதோ கெட்டதோ, சந்தோஷமோ துக்கமோ, ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி நிதானமா யோசிச்சு அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு எப்பவுமே நல்லதாவே இருக்கும். இது எந்த சூழ்நிலைக்கு சொன்னாங்கன்னு யோசிக்க வேண்டாம். நீங்க ஒவ்வொரு முறை செலவு செய்யறப்போ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். உங்க உணர்ச்சிகளை சரி செஞ்சு நீங்க தெளிவில்லாத முடிவுகள் எடுக்கிறத நிறுத்த உதவும். அடுத்து நம்பர் 4, சேமிப்பு, அவசர கால நிதி. சேவிங்ஸ் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ். எல்லா செலவும் போக மீதி இருக்கிறது சேமிப்புக்கு தான். இப்படி யோசிக்கிற ஒருத்தரா நீங்க? அப்ப சேமிப்பு பத்தின உங்க எண்ணங்களை மாத்துங்க. சரி, இப்ப என்ன, சம்பளம் வாங்கினதும் முதல்ல சேமிப்புக்கு ஒரு தொகை எடுத்து வைக்க சொல்றீங்க தானே? இதான் எங்களுக்கு முன்னாடி தெரியுமே. ஆனா அதை செய்யதான் மனசு வர மாட்டேங்குது. என்ன செய்யறது? இப்படியெல்லாம் நீங்க போலாம்னா உங்களுக்கு சேமிப்போட அருமையும் தெரியல, செலவுகளை குறைக்கவும் தெரியலன்னு அர்த்தம். சேமிப்பையும் ஒரு செலவா நினைச்சு செய்யாதீங்க. இது ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு சம்பந்தமானது. செலவுகளும் முக்கியம், அதே சமயம் சேமிப்பும் ரொம்ப அவசியம். சேமிக்கிறதுனா ஏதோ பெரிய விஷயம் போல நீங்க நினைச்சா அது தவறான எண்ணம். ஏதோ பெரிய தேவைக்காக இல்ல ஃபியூச்சர்ல செய்ய போற ஒரு விஷயத்துக்கு இப்ப இருந்தே சேர்த்து வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது தான் நம்ம மனநிலை. இதுல தப்பேதும் இல்ல. ஆனா சேமிக்கிறது உங்க அன்றாட வழக்கமா மாத்துறப்போ அது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன் எதுக்குன்னு காரணம் இல்லாம சேமிக்கிற பழக்கம் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். அது 1 ரூபாயோ இல்ல 1 லட்சம் ரூபாயோ, நீங்க சேர்க்கிற ஒவ்வொரு சின்ன தொகையும் கூட உங்க நிலைமைய மாத்தும். எப்பவும் பணம் பத்தின பயம் இல்லாம வச்சுக்கும். பணம் அப்படின்னாலே பயம் சேர்ந்தே இருக்கிறதால தான் அதை சேர்த்து வைக்கிற மனசுன மட்டும் வரவே இல்ல. பணத்தை செலவுக்கு மட்டும் தேவைப்படுற ஒரு பொருளா பார்க்காதீங்க. அது ஒரு பெரிய ஆற்றல். உங்ககிட்ட அது அளவில்லாம இருக்கிற சக்தி இருக்கு. அப்புறம் ஏன் சேமிக்கணும்? ஆற்றலை அப்படியே பயன்படுத்திட்டு போயிட்டு இருக்கலாமே. அதை தொடர்ச்சியா பயன்படுத்துறப்ப கிடைக்கிற அதே சந்தோஷம், நிம்மதி, அந்த ஆற்றலை சரியா சேமிக்க முடிஞ்சாலும் உங்களுக்கு கிடைக்கும். கல்விக்காக சேமிக்கலாம், இல்ல ஒரு பெரிய தொழில் முதலீட்டுக்கு சேர்த்து வைக்கலாம். எதுவுமே வேண்டான்னு சொன்னாலும் ஒரு பெரிய டூர் பிளான்காக சேர்த்து வைக்கலாம். சேமிக்காம இருக்க நீங்க சொல்ற காரணங்களை விட சேர்த்து வைக்க புதுசா காரணங்களை தேடுங்க. இல்ல சும்மா கூட சேர்த்து வைங்க. யாரு கேட்க போறாங்கள? யாருக்கும் சொல்லாம பெரிய சேவிங்ஸ் பிளான் இல்லாம
தினம் ஒரு தொகையை கூட சேவிங்ஸ்னு எடுத்து வைங்களேன். மாசத்தோட முடிவுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அது உங்களுக்கு ஒரு தனி சந்தோஷத்தை கொடுக்கும். எப்போ பாக்கெட்ல போட்டது இல்ல பழைய பர்ஸ்ல வச்சதுன்னு நீங்க எடுக்கிற பணம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே நீங்க தெரிஞ்சு செஞ்சா இன்னும் அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும். அதே போல எமர்ஜென்சி தேவைக்காக எப்போ ஒரு தொகையை எடுத்து வைக்கிறது பல சந்தர்ப்பங்கள்ல உதவியா இருக்கும். என்ன இந்த யோசனையும் ரொம்ப எதிர்மறையா இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். நம்மள எல்லா சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைக்கும் தயாரா வச்சுக்கிற முயற்சியில தான் இதை நம்ம அணுகணும். ஏதோ ஒரு அவசர செலவு நமக்கு எப்பவும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தருக்கு ஏற்படுற அவசர செலவுக்கு நீங்க உதவ முடிஞ்சா அதுவே ஒரு பெரிய நல்ல செயலா இருக்கும். சாதாரண சேமிப்புக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு தொகை எடுத்து வைக்கலாம். இதெல்லாமே தனிப்பட்ட ஒருத்தரோட முடிவு மட்டுமே. நீங்க உங்க சூழல், குடும்ப நிலை இதெல்லாம் யோசிச்சு முடிவு செய்யுங்க. அதுவே ஒரு சிறந்த முயற்சியா இருக்கும். அடுத்து நம்பர் 5, கடன் ஒரு சுமையாக எப்போதும் இருப்பதில்லை. டெப்ஸ் ஆர் நாட் பர்டன்ஸ். கடன் வாங்கியாவது கல்யாணம் பண்ணணும். கடன் அன்பை முறிக்கும். கடன் சொல்லாதீர். இந்த மாதிரி வசனம் மட்டுமே நமக்கு கடனை பத்தி சொல்லி கொடுத்துருக்கு. கடன் எப்பவுமே கெட்டதா இருக்க முடியாது. கடன் வாங்காம எந்த ஒரு தனிநபரோ இல்ல ஒரு நிறுவனமோ ஏன் ஒரு நாடே கூட இருக்க முடியாது. ஒரு நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்கலாம், தப்பே இல்ல. நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போக கடன் வாங்குறாங்க. ஒரு தொழில் நிறுவனத்தை இன்னும் அதிகமான வளர்ச்சிக்கு கொண்டு போக விரிவாக்கம் செய்ய கடன் வாங்கப்படுது. அதே போல ஒரு தனிநபரும் அவரோட வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் வாங்குற ஒரு தொகை எப்பவும் கடனை ஒரு சுமையா பாக்குறதில்ல. எப்போ கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு சுமையா மாறும்னா உங்க வருமானத்துக்கு மீறி நீங்க செய்யற செலவுகள் உங்களுக்கு கடன் பத்தின பயத்தை உருவாக்கும். கிரெடிட் கார்டை தேவையில்லாம செலவு பண்ணா அதுவும் ஒரு வகையான கடன் அப்படிங்கறதே உங்களுக்கு மறந்து போயிருது. கடன் அன்பை மட்டும் முறிக்காது, உங்களுக்கும் பணத்துக்கும் இருக்க ஒரு நல்ல உறவையும் முறிக்கும். ஒரு முறை நீங்க கடன் வாங்கி பழகிட்டா அடுத்த முறை வாங்குறதுக்கு காரணம் தான் தேவையா இருக்கும். அந்த சூழல்களை நீங்களே உருவாக்கிட்டே இருப்பீங்க. ஒரு புது விஷயத்துக்கு இல்ல ஒரு முயற்சி கடன் வாங்கலாம். இல்ல திடீர்னு ஒரு காய்ச்சல் வருது, அதுக்கு உடனே மருத்துவம் பார்க்கணும். அப்போ உடனே அந்த காய்ச்சலை குறைக்க நீங்க மருத்துவரை பார்த்தே ஆகணும். அதுல தப்பு இல்ல. அதே மாதிரிதான் கடனும். உங்க அவசர தேவைக்கு உதவிக்கு உங்ககிட்ட அவசர கால நிதி இல்லாம போனா அதுக்கு கடன் வாங்கலாம். அதுவே உங்க வாடிக்கையா மாறி போனா அங்கதான் பிரச்சனைகள் உருவாகும். உங்க கடன்கள் எப்பவும் உங்க ஆடம்பர தேவைகளை நிறைவேற்றவோ இல்ல உங்க வருமானத்துக்கு அதிகமாவோ இருக்கக்கூடாது. இது இல்லாம நீங்க வாங்குற கடன்கள் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு செயலா கூட இருக்க முடியும். கடனை வாங்கி நீங்க செய்யற ஒரு தொழில்ல நீங்க இன்னும் அதிகப்படியான முயற்சிகள் செஞ்சு வெற்றி அடைய உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு மேற்படிப்புக்கு நீங்க கடன் வாங்கினா அது இன்னும் கவனமா உங்க படிப்புல அக்கறை செலுத்த ஒரு காரணியா இருக்க முடியும். இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு நீங்க வாங்குற கடன் உங்க முயற்சிகளோட வேகத்தை அதிகப்படுத்த முடியும். கடன் உங்க முயற்சிகளை அதிகமாக்கும், உங்க செயல்களை அடுத்த நிலைக்கு நகர்த்தும். அதுக்கு ஒரு சரியான காரணம் இருந்தா. அடுத்து நம்பர் 6, சேமிப்பை முதலீடாக மாற்றவும். கன்வெர்ட் யுவர் சேவிங்ஸ் இன்டு இன்வெஸ்ட்மெண்ட். உங்க பர்சனல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை நீங்க அதிகப்படுத்த உங்க சேமிப்பை பயன்படுத்தலாம். புதுசா ஒரு முதலீடு செய்யறப்போ அதுக்கான முதல் உங்ககிட்ட இல்லாம போகலாம். அப்போ உங்க சேமிப்பு உங்களுக்கு கை கொடுக்கும். அதுல நீங்க முதலீடு செய்யும்போது இன்னும் பாதுகாப்பா உணர முடியும். கோல்டு இல்ல நல்லா தெரிஞ்ச இடம், வீடு, மனை இதுலெல்லாம் உங்க முதலீட்டை கவலைப்படாம செய்யலாம். இது உங்க சேமிப்பாவும் இருக்கும், ஒரு சிறந்த முதலீடாவும் இருக்கும். அதே போல உங்க தொழில் முதலீட்டுக்கு உற்பத்தி திறன்களை அதிகமாக்க கூட நீங்க முதலீடு பண்ணலாம். எப்படி இருந்தாலும் உங்க தொழில் முதலீட்டை நீங்க தான் செஞ்சாகணும். அதுக்கு ஒரு தொகையை சேர்த்து வைப்பீங்கல்ல, அதே உங்க தொழில் விரிவாக்கத்துக்கும் நீங்க பயன்படுத்தினா அதோட பலன்கள் இன்னும் அதிகமாகும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரெக்கரிங் டெபாசிட், ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ் இதெல்லாமே உங்க சேமிப்பை முதலீட்டா மாற்ற ஒரு முயற்சி தான். இதை பத்தியெல்லாம் நல்லா தெரிஞ்சு நீங்க இந்த முயற்சிகள்ல ஈடுபட்டா அது சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். காப்பீட்டு திட்டங்களும் கூட ஒரு நல்ல முதலீடா இருக்க முடியும். சரியான ஒரு காப்பீட்டு திட்டத்தை தேர்வு செஞ்சு அதை உங்க முதலீட்டுக்கு பயன்படுத்தலாம். உங்க வருவாய், தேவைகள், செலவுகள் இதை தெரிஞ்சு நீங்க முதலீடு செய்யணும். தகுந்த நிதி ஆலோசகரை அணுகி அவங்களோட உதவியை நீங்க பெறலாம். அடுத்து நம்பர் 7, பேராசையை தவிர்க்கணும். அவாய்ட் கிரீடினஸ். ஆசை நல்லது, அப்ப பேராசையும் நல்லதா தானே இருக்க முடியும். பெரிய ஆசை வேற, பேராசை வேற. பெரிய ஆசைகள், கனவுகள் எப்போ ஒரு குறிக்கோளை நோக்கி உங்களை நகர்த்தும். ஆனா பேராசை உங்களுக்கு தேவையில்லாத திட்டங்களை உருவாக்கி கொடுக்கும். இன்னொருத்தரோட முடிவுகளை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிற விஷயம் உங்களுக்குள்ள ஒரு பேராசை உருவாக்கும். ஆனா அந்த நிலையை அடைய அவங்க என்ன முயற்சிகளை செஞ்சாங்கன்னு உங்களுக்கு ஒரு புரிதலே இருக்காது. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா பெரிய பணம் வரும், ரியல் எஸ்டேட் பண்ணா சீக்கிரம் பணம் சம்பாதிக்கலாம். இதெல்லாம் பேராசையில வரும். இதுல உங்களுக்கு ரிஸ்க் அப்படிங்கிற இடையூறு தான் அதிகமா வருமே தவிர பணம் இல்ல. நீங்க செய்யற முதலீடுகள்ல பேராசை இல்லாம இருந்தா நீங்க நீண்ட கால திட்டங்களை சரியா கணிக்க முடியும். உங்களுக்கு ஒரு நிலையான லாபத்தை அதன் மூலம் நீங்க பெறலாம். உங்க உறவுகள், நண்பர்கள், ஆரோக்கியம் இதெல்லாம் கெட்டு போக வாய்ப்பு இருக்குன்னா நீங்க யோசிக்கிறது உங்க ஆசைகளை கட்டுப்படுத்தும். ஒரு புது வாய்ப்பு கிடைச்சா அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம அதுல முதலீடு செலுத்த வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட காலம் அதோட செயல்முறைகளை பத்தி தெளிவா தெரிஞ்ச அப்புறம் நீங்க அதுல உங்க கவனத்தை செலுத்தலாம். பேராசையை குறைக்கிற செயல்களை நீங்க தேர்ந்தெடுத்தா உங்க எண்ணங்களை கட்டுப்படுத்த அது உதவும். ஒரு குழந்தையோட படிப்புக்கு இல்ல ஒரு முதியோர் இல்லத்துக்கு உதவி செய்யற ஒரு முயற்சி பணத்தின் மேல உங்களுக்கு இருக்க மோகத்தை கட்டுப்படுத்தும். பணத்தால நீங்க ஒருத்தர் வாழ்க்கையில ஏற்படுத்துற மாற்றத்தை நீங்க உங்க கண்களால பாக்குறப்போ அதை சீக்கிரமா சம்பாரிச்சா போதும்னு நினைக்கிற எண்ணத்தை ஒரு கண்ட்ரோல்ல வைக்க உதவும். ஒரு விஷயத்தின் மேல இருக்க பயம், கவலை இதுதான் அது இல்லாம போயிருமோன்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கும். அதன் விளைவுதான் பேராசை. அப்போ பணத்தின் மேல இருக்க பயத்தை போக்குற முயற்சிகளை நீங்க செய்யணும்.
உங்ககிட்ட இருக்க பணம் அதோட வளர்ச்சிய நீங்க பார்க்க ஆரம்பிச்சாலே போதுமான அளவு இருக்கிறத நீங்க உணரலாம். அதன் மூலமா உங்களுக்கு இன்னும் அதிகம் வேணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வராது. அதை தேடி போகிற எண்ணமும் வராது. பேராசை பெருநஷ்டம், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, இதெல்லாம் வெறும் பழமொழிகள் இல்ல. யாரோ ஒருத்தர் அவங்க வாழ்க்கையில செஞ்ச தவறுகளை உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இதை நம்ம விளையாட்டா கேட்டுட்டு போகாம உங்க வாழ்க்கையில செயல்படுத்தி பாருங்க. அதோட விளைவுகளை சந்தோஷமா உணருங்க. அடுத்து நம்பர் 8, நேர்மையாக செயல்படுங்கள். ஃபைனான்ஷியல் இன்டெகிரிட்டி. எல்லாத்துலயும் ஒரு நேர்மை இருக்கிறது ரொம்பவே அவசியம். நேர்மை அப்படிங்கிற ஒரு பண்பு உங்க வாழ்க்கையோட எல்லா நிலையிலயும் உங்களை காப்பாத்தும். மற்ற விஷயத்தை விட பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இது ரொம்பவே முக்கியமா இருக்கு. ஏன்னா இதுலதான் ஒரு முறை நீங்க தெரியாம செய்யற தவறுகள் கூட உங்க மொத்த வாழ்க்கையவே மாத்தக்கூடியதா இருக்கும். உங்க நம்பகத்தன்மை நீங்க காட்டுற நேர்மையில தான் இருக்கு. உங்க தவறுகளை மறைக்க நீங்க பணத்தை பயன்படுத்த நினைக்கவே கூடாது. உங்க வரிகளை நியாயமா செலுத்துங்க. அரசாங்கத்துக்கு இல்ல உங்க நாட்டோட வளர்ச்சிக்கு பயன்படுற வகையில உங்க நேர்மையை கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்க. கவர்மெண்ட் சரியில்லை, திட்டங்கள் சரியில்லைன்னு குறைகளை சொல்லாம உங்க அளவுக்கு நீங்க நேர்மையை கடைபிடிக்கிற மனிதரா இருங்க. அதே போல கடன்களை சரியான முறையில திருப்பி செலுத்துறது கூட உங்க நம்பகத்தன்மையை அதிகப்படுத்தும். சூதாட்டம், போலியான மக்களை ஏமாத்தும் திட்டங்கள், இத பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கவே ஆசைப்படாதீங்க. எப்பவும் தவறான வழியில வர பணம் உங்களை தவறான மனிதரா இந்த உலகத்துக்கு காட்டும். அடுத்தவங்க பணத்தை இல்ல உங்க நிறுவனம் உங்ககிட்ட கொடுக்கற பண சம்பந்தமான பொருட்களை ரொம்ப கவனமா கையாளுங்க. யாரும் உங்களை புகழ்ந்து சொல்லணும்னு நினைக்காம உங்க மனதுக்கு நீங்க உண்மையா இருக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க செய்யற எந்த வேலைனாலும் அதுல நேர்மையான வழிகளை தேர்ந்தெடுங்க. பணத்தால உங்களை விலைக்கு வாங்க முடியாதுன்னு மத்தவங்களுக்கு உணர்த்துற ஒரு முன்மாதிரியா இருங்க. உங்க நேர்மையான உழைப்புல இருந்து வர பணம் உங்களை எப்பவும் தேடி வந்துகிட்டே இருக்கும். நேர்மையான வருமானம் அழகான வாழ்க்கையை கொடுக்கும். ஒரு நாள், ஒரு வருஷம் இல்ல, உங்க மொத்த வாழ்க்கைக்குமே நேர்மை ரொம்ப ரொம்ப அவசியம். பல வருஷம் நீங்க வாங்கின நல்ல பேரு உங்க ஒரு நிமிஷ தடுமாற்றத்தால கெட்டு போகிற வாய்ப்பை கொடுக்கவே கொடுக்காதீங்க. அடுத்து நம்பர் 9, நிதி கல்வியின் தேவை. ஃபினான்ஷியல் லிட்ரஸி. நிதி கல்வி அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய பணக்காரர்களும் தொழிலதிபர்களும் மட்டுமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்கு. ஆனா எந்த ஒரு மனிதரும் அவங்க வாழ்க்கையில ஒரு நிலையில இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதுக்கான வாய்ப்புகள் உருவாக ஆரம்பிக்கிறப்போ அதுக்கான ஒரு அடிப்படை புரிதல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க பாக்குற செலவுகள், சேமிப்பு, முதலீடு இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்க உங்களுக்கு ஒரு கல்வி தேவை. அதை நீங்க வெறும் அனுபவத்தால பெற முயற்சி செய்யறப்போ கொஞ்சம் சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ அதோட அடிப்படைகளை நீங்க கத்துக்கிறதும் அவசியமா இருக்கு. பணப்புழக்கம், நிகர வருமானம், முதலீடு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க செய்யற ஒரு முயற்சி இன்னும் அதிகமான பலனை கொடுக்கறதா இருக்க முடியும். உங்களுக்கான சரியான எதிர்கால திட்டங்களை தீட்டவும் இந்த கல்வி உங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்க முடியும். இதுக்கு இப்ப நிறைய வாய்ப்புகள் உருவாகி இருக்கு. நிதி மேலாண்மைக்கான புத்தகங்கள், இணைய வீடியோக்கள் மற்றும் பல சின்ன சின்ன ஒர்க் ஷாப் மாதிரியான பல வாய்ப்புகள் உருவாகிட்டே இருக்கு. உங்க வருமானம், செலவுகளை சரி செய்ய கூகுள் எக்ஸல் ஷீட்டு, மொபைல் அப்ளிகேஷன் இதெல்லாம் நீங்க எப்படி பயன்படுத்தலாம்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். நல்ல முதலீடு இல்ல தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பத்தின விஷயங்களை தெளிவா படிச்சு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கான லாபத்தை அதிகப்படுத்த முடியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், நிலம் தொடர்பான முதலீடுகளை தெரிஞ்சுக்க உங்களுக்கு சந்தை நிலவரம் தெரியணும். அதுக்கேத்த வகையில உங்க அறிவை வளர்க்கிற சிறு முயற்சிகள்ல நீங்க தொடர்ச்சியா ஈடுபடணும். எதையுமே கத்துக்கிட்டு செய்யறப்போ அது ஒரு சிறப்பான வழிமுறையா இருக்கும். அதோட உங்க அனுபவ அறிவும் சேரும்போது ஒரு நல்ல நிலையான எதிர்காலம் உங்க கைகள்ல இருக்கும். அடுத்து நம்பர் 10, நேர்மறையாக இருத்தல். பாசிட்டிவ் மைண்ட் செட். இது பணத்துக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லா நடவடிக்கைக்கும் பொருத்தமான ஒண்ணுதான். பணத்தோட உங்களுக்கு இருக்க நேர்மறையான உணர்வு உங்களுக்கு தனி நம்பிக்கையை கொடுக்கும். பணம் ஒரு கருவி, அதை நீங்க தான் கட்டுக்குள்ள வைக்கணுமே தவிர அதோட கட்டுப்பாட்டுல நீங்க இருக்கக்கூடாது. பணத்தை எல்லாத்துக்கும் மேல நீங்க நினைச்சா அதோட கட்டுப்பாட்டுல நீங்க இருக்க நினைக்கிறதா அர்த்தமாகும். உங்க வாழ்க்கையை சிறப்பாக்குற ஒரு கருவியா தான் பணத்தை நீங்க மதிப்பிடணும். சரியான திட்டம் உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா பயத்தையும் போக்கும். அதே போல சிக்கல்களே இல்லாம இருக்க முடியாது. ஒரு சிக்கல் வந்தா அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் வரணுமே தவிர அதை நினைச்சு வருத்தப்பட்டா எதுக்குமே பிரயோஜனம் இல்ல. நிதி மேலாண்மை பெரிய சிக்கலான விஷயம் இல்ல. உங்க அன்றாட வாழ்க்கைய தெளிவா திட்டமிட்ட ஒரு நிலையான பேலன்ஸான வாழ்க்கையை நீங்க வாழ முடியும். பொதுவான தியானம், பணம் சம்பந்தமான அஃபர்மேஷன்ஸ் பணத்தை பத்தின உங்க எதிர்மறையான எண்ணங்களை போக்க உதவும். தேவையற்ற செலவை குறைச்சு நல்ல சேமிப்பு திட்டங்களை வச்சு உங்க வருமானத்தை அதிகமாக்குனா நீங்க பயமில்லாம பாதுகாப்பா உணர முடியும். பணத்தை அதிகமா சம்பாதிச்சவங்களை பார்த்து குறைகளை சொல்லாம இருக்கிறது உங்களுக்கு பணத்தின் மேல இருக்க தவறான எண்ணங்களை போக்க உதவும். அதுக்கு பதிலா உங்க மேல இருக்க நம்பிக்கை அதிகமாக்குற முயற்சிகளை நீங்க செய்யுங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கவனம் செலுத்துங்க. அதுல முன்னேற்றத்துக்கான என்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் தொடர்ந்து செய்ய முயற்சி பண்ணுங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் பெறும் ஒரு சின்ன வெற்றி கூட ஒரு பெரிய வாழ்க்கை பாதைக்கு அடித்தளமா இருக்கும். இது வரைக்குமான கருத்துக்கள் முழுக்க முழுக்க பொதுவான விஷயங்கள் மட்டுமே. இதை உங்க வாழ்க்கையோட பொறுத்து பார்த்து உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை முயற்சி செஞ்சு பாக்குறது மட்டுமே உங்களுக்கான விஷயங்களை கொண்டு வரும். இந்த பதிவுல இருக்க கருத்துக்கள் எல்லா நிலையில இருக்க மக்களும் உணர்ந்துக்க வேண்டிய விஷயங்கள் மட்டுமே. பணம் ஒரு ஆற்றல், அது ஓடிக்கிட்டே இருக்க வரைக்கும் தான் அதோட மதிப்பும் அதிகமாகும். நல்ல முறையில திட்டங்களை வகுத்து உங்களுக்கு தேவையான செலவுகளை செஞ்சு சேமிப்புகளை சரியா முதலீடு செஞ்சா நீங்க உங்க வாழ்க்கையில நிலையான நிம்மதியும் சந்தோஷமும் பெற முடியும். அதுக்கான எல்லா தகுதியும் திறமையும் இங்க இருக்க எல்லா மனிதர்களுக்கும் இருக்கவே செய்யுது. அதை சரியான முறையில பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில வெற்றிகளை மட்டுமே பாக்குற ஒரு நபரா மாறுங்க.
இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் த ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி.